எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவினாலும் உங்கள் வீட்டு பாத்ரூம் பளிச்சுன்னு இல்லையா? கவலையே விடுங்க. எவ்வளோ பொருளை கொண்டு எங்கள் வீட்டு பாத்ரூமை கழுவிட்டேன், ஆனால் பளிச்சுன்னு இல்லாமல் இருக்குது. என்ன தான் பண்ணலாம் பளிச்சுனாக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த பொருளை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமை கழுவுனீங்க அப்படின்னா சும்மா பளிச்சுன்னு மின்னுங்க. எவ்வளோ பழைய பாத்ரூமாக இருந்தாலும் இந்த பொருளை கொண்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னே இருக்கும். ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதுக்காக மெனக்கிட்டு நீங்கள் கடையில் போய் காசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க வீடியோக்கள் பார்த்து எந்த பொருள்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணுறது தான். அதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது இது லெமன் சோடான்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான், 15 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி எடுத்துருக்கிறேன். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சோடா யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த மஞ்சள் கரைகள்லாம் எடுக்கிற தன்மை இந்த லெமன் சோடாவுக்கு இருக்குது. இந்த லெமன் சோடா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் யூஸ் பாருங்கள், ஜீனி மாதிரியே தான் இருக்கும். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. அதுக்கப்புறமா நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலமாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கோலமாவுக்கு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம கோலமாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி குறன்னு இருக்கும். பாத்ரூமில் அடைக்கிற தன்மை கூட வரும். அதனால் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா பவுட்ரு ஆகிரும். ஃபஸ்ட்டாக நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த பாத் டப்பை க்ளீன் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். வாஷிங் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் சபீனா பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சபீனா பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சபீனா பவுடர் அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் பாத் டப்பை ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் ரூம்லேயே அந்த பொடியெல்லாம் தூவி அப்புறம் நம்ம தேய்ச்சி கழுவுவோம் வச்சிடணும். உங்களோட பாத்ரூம் விடாப்படியான உப்பு கரைகள் இருக்குது, அழுக்கு கரைகள் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நீங்கள் அப்படியே ஊற விடணும். இப்போ எனக்கு அழுக்குகள் நிறைய இல்லை, அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் ஊற விடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் சுற்றி தேய்ச்சிட்டு அதேமாரி உள் பகுதியிலையும் கொஞ்சம் அதிகமான பொடியை போட்டு தூவிட்டு அங்கேயே லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். இந்த பொருள் எல்லாமே வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதுக்குன்னு மெனக்கிட்டு நம்ம எங்கேயும் தேடிலாம் அலைய வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள். அதே மாதிரி ஈஸியாகவும் நம்மளுடைய டாய்லெட் ரூமை நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் அழுக்குகள்லாம் போகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பராக அழுக்குகள் போகும். உங்கள்கிட்ட சபீனா பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் உடஞ்சி போன சோப்புகளை அதை துருவி எடுத்துகிட்டு அந்த சோப்புகளை நீங்கள் இதேமாரி க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுட்ரு உங்களுக்கு சேராது நெடி அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் கிடைக்கக்கூடிய சிம்பிளான இந்த பொருட்களை வச்சே டாய்லெட் ரூம் நல்லாவே க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அழுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி அந்த இடத்துல மட்டும் நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மித்த பகுதிகளை எங்கெங்கே அழுக்கு பகுதிகள் இருக்கோ, கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலையும் நான் ஒரு ப்ரெஷ் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் நிறையா அழுக்கு இருக்குது. நான் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். அழுக்கு எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு பாத்து டப்பு. இதில் எவ்வளோ அழுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், டாய்லெட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ திரும்பியும் ப்ரெஷ் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த உப்பு கரைகள் அழுக்கு கரைகள் எல்லாமே நல்லாவே போயிடும். டாய்லெட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நம்ம கடினமாக நம்ம தேய்ச்சி கழுவணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஜென்டலாக கழுவுனாவே போதும். அழுக்குகள் எல்லாமே போயிடும். இப்போ நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டிப்ஸ் வீடியோன்னே நம்மளுடைய சேனலில் டாய்லெட் கிளினிக்னு தனி ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் விசிட் பண்ணாவே தெரியும். அந்த நிறைய முறையில் டாய்லெட் க்ளீன் பண்ணதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த முறையிலையும் உங்கள் டாய்லெட் ரூம் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே தேய்ச்சி கழுவியாச்சு. நீங்கள் எவ்வளவோ காசு கொடுத்து எவ்வளவோ பொருள் வாங்கி உங்களோட டாய்லெட்டை க்ளீன் பண்ணியிருப்பீங்க.
நம்ம வந்து ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் வந்து நம்மளோட டாய்லெட் ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு முறையை தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணி கழுவியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ உப்பு கரை பிடிச்சி எவ்வளோ அழுக்காக இருந்தது பார்த்திங்களா? இப்போ வந்து தேய்ச்சி கழுவணுன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து பக்கத்துலேயும் காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப எளிமையான முறை தான். வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேட் டிப்ஸாக தான் இருக்கும். இதனால் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு மணி சேவிங்காகவும் இருக்கும், காசு நிறைய செலவாகாது, ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். வீட்டு டாய்லெட்டும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே மின்னும். இப்போ பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இதேமாரி டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னீங்கனாலும் அந்த டிப்ஸ் வீடியோவை நான் வந்து உங்களுக்காக கொண்டு வரேன். என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.